அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பாக்கியாவோட கேன்டீன் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பாக்கியா மாதிரி ஒரு கேட்ரிங் சர்வீஸ் யாருமே நடத்துறதில்ல அப்படிங்கிற அளவுக்கு வந்த கேன்டீனுக்கு வந்த எல்லா ஆட்களும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு போகிற அளவுக்கு கேன்டீன் பிஸ்னஸ் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் நம்ம தாத்தா, செலியன், கோபி எல்லாருமே உட்காந்துட்ருக்காங்க. அந்த டைமில் நம்ம செல்வி பாக்கியா 2 பேரும் இந்த சந்தோஷமான விஷயத்தை வீட்டில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்தது உடனே நம்ம தாத்தா, என்னம்மா இன்னைக்கு இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க உடனே நம்ம செல்வி, சார் சும்மா சொல்லக்கூடாது, எக்கச்சக்கமாக கூட்டம் வந்துக்கிட்டே இருக்காங்க, எங்களால் சமாளிக்க முடியல, மூச்சு விட கூட நேரம் இல்லாத அளவுக்கு கூட்டம் அள்ளிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நம்ம பாக்கியா என்ன பண்ணாங்கன்னா, ஆமாம்மாம்மா ரொம்ப கூட்டம் தான், எனக்கு இதுவரையும் வராத அனுபவம் இந்த பொருட்காட்சியில் நிறைய அனுபவம் வந்திருக்கு, ஏன்னா எப்படி பண்ணணும், இந்த பிஸ்னஸை எப்படி நம்ம டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற வரையும் எல்லாமே எனக்கு ஓரளவுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா சொல்கிறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம கோபி ஒரு பக்கம் கோவத்தில் கொந்தளிச்சுக்கு போயிருக்காங்க. ஆனால் நம்ம பாக்கியா என்ன பண்ணான்னா, பெரிய பெரிய எம்பிஏ 2-3 படித்தவங்களுக்கெல்லாம் இல்லாத அனுபவம் எனக்கு இந்த பொருட்காட்சி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே ஈஸ்வரி கோவப்பட்டு என்ன பண்ணாங்கன்னா, போதும், நீ பொருட்காட்சியில் நிறைய கற்றுக்கிட்டதுல 2வது பட்சம் இருக்குது, ஆனால் நீ அதுக்காக செலவு பண்ண அந்த அமௌண்ட் வந்துடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நம்ம பாக்கியா என்ன பண்ணாங்கன்னா, அதெல்லாம் சும்மா சொல்லலத்த, லாபம் நிறையவே வந்திருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே செலியன் அம்மா அடித்த விசிட்டிங் கார்ட்ஸ் எல்லாமே சரியாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, பாதி கார்டுக்கு மேலே காலி ஆயிடுச்சு, இன்னும் ஒரு நாள் தானே இருக்குது, அந்த கார்டே சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், அங்கே ஒருத்தர் ஏதோ ஐடி கம்பெனி வச்சுருக்காராம், அவர் கம்பெனியில் 2000 பேருக்கு மேலே வேலை செய்கிறாங்க, அவங்களுக்குலாம் வருஷம் ஸ்வீட் கொடுப்பாங்களாம், அந்த ஸ்வீட் ஆர்டரை பற்றி பேசுறதுக்காக அவர் வந்திருந்தாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்டு அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட, கோபி மட்டும் இரிட்டேட் ஆகி அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. எந்திரிச்சு போனது மட்டும் இல்லாமல் ராதிகா கிட்ட போய் உட்காந்து, என்ன ராதிகா நீயும் உன் பங்குக்கு என்ன ஏதாச்சும் சொல்ல போறியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன் நான் பார்க்கறது கூட தப்பா, நான் என்ன சொல்ல செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா சொன்னது வேற வழியே இல்லாமல், கோபி பாரு ஒன்றும் தப்பில்லை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாயிறாங்க. பாக்கியா ஒரு பக்கம் அனுபவத்தில் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் கோபி என்ன பண்ண போறான்னு பார்த்தீங்கன்னா, பாக்கியா சந்தோஷப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல தில்லுமுழுகளை பண்ண போறாரு. என்னன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.